வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான நாள் ரொம்பவே ஸ்பெஷலான நாள். அது என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா குழந்தைவேலோட பிறந்த நாள். குழந்தைவேலோட பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைவேலுக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சமையலுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணும்போது கட் பண்ணி வச்ச கேப்சிகமை மெயின் டிஷ்ஷான புலாவுக்கு போடலாமா இல்லை புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிற காளான் கிரேவிக்கு போடலாமான்னு கன்ஃபியூஷன். எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட கணவரான எங்கள் அப்பாவும் கலந்து கடுமையான ஆலோசனை பண்ணின அப்புறம் மெயின் டிஷ்க்கு பாதி சைட் டிஷ்க்கு பாதின்னு முடிவுக்கு வந்தாங்க. அம்மா, என்னோட நண்பர்கள் 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து சமைச்சிருன்னு குழந்தைவேல் சொன்னனால குழந்தைவேல் சொன்னான்னு எங்கள் அம்மாவும் சமைச்சு வச்சுட்டாங்க. மணி 8 ஆகுது, இன்னும் ஒருத்தனையும் காணன்னு புலம்பிட்டு இருக்கும்போது எலி குஞ்சா மாதிரி ஒருத்தன் வந்தான். மணி 8:30 நீங்கள் கேக் வெட்டுற மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லி வந்த ஒருத்தனும் கிளம்பிட்டான். நண்பர்களே, நானும் 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஒருத்தனையும் காணோம். எனக்கு பசி ஆனதுனால அம்மாவனுக்கு வரப்ப வரட்டும், எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கீல, வெளியே கையாமுயான்னு சத்தம். ஒரு வழியாக வர வேண்டிய குழந்தைவேலோட நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. குழந்தைவேலோட நண்பர்கள்லாம் ஒரே படிப்பாளியாக இருக்காங்க. ஏன்டா லேட்டுன்னு கேட்டதுக்கு, அண்ணா டியூஷன் விட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சாரிங்கிறாங்க. வர வேண்டியவங்களாம் வந்தாச்சாடா, கேக் வெட்டலாமான்னு கேட்டதுக்கு, அண்ணா வெட்டலாம், எடுத்துட்டு வாங்க, நான் சீக்கிரம் பசிக்குதுங்கிறாங்க. மங்களகரமான மஞ்சள் கலர் கேக்கு பார்த்தோன்னே எல்லாருக்கும் முகத்துலையும் புன்னகை. நண்பர்களே, நம்ம குழந்தைவேலோட பேர் எழுதுறதுல மட்டும் அந்த கேக் கடைக்காரங்க வருஷம் சொதைப்பிட்டே இருக்காங்க. கேக் வெட்டுறதுல இவ்வளோ பிரச்சனை வரனால கேக்குக்கு பதிலாக அடுத்த வருஷம் கெடா வெட்டலான்ட்டு இருக்கேன். கட் பண்ண கேக்க குழந்தைவேல் அவன் நண்பர்களுக்கு கொடுக்க, கைமாறா அவங்க திருப்பி இவனுக்கு கிஃப்ட் கொடுக்க ஒரே அமர்க்களம் தான். ஃபங்க்ஷனோட ஃபைனல் டச்சா வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பியாச்சு.